ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டி பாட்டில். நம்ம சன் டிவியில் இருமலர்கள்னு ஒரு புது சீரியல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1 வீக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆஃப்டர் நந்தினி இந்த சீரியலுக்கு தான் 1 hour ஸ்லாட் சன் டிவியில் கொடுத்துருக்காங்க. 2:30 to 3:30. இதில் மெயின் லீட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமா பிந்துங்க, இலக்கியாவில் நடித்தவங்க. இவங்க ஒரு ஃபிலிம் கமிட்மெண்ட்ஸ் வந்துட்டதுனால இலக்கியாவுக்கும் அதுக்கும் டேட் அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னு இலக்கியா விட்டு விலகி போயிட்டாங்க. இவங்க இலக்கியா விட்டு போனதுலேருந்து ரசிகர்கள் இவங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. இவங்க இந்த சீரியலில் வர்றது ரசிகர்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாகவே இருக்குங்க. இவங்களோட ரீஎன்ட்ரியை ரொம்ப ஆவலோடவே ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களோட கியூட் ரியாக்ஷன்ஸ் எல்லாருக்குமே நமக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இந்த சீரியலில் இன்னொரு மெயின் லீடாக ஜீவிதா நடிக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். இவங்க ரஞ்சிதாங்கிற சீரியலில் ஆல்ரெடி சன் டிவியில் நடிச்சிருக்காங்க மெயின் லீடாக. அந்த சீரியல் பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறலைங்க. 152 எபிசோடவே முடிஞ்சிருச்சு. இந்த சீரியல் ஜீவிதாவுக்கு ஒரு ரொம்ப பெரிய கம்பேக்காக இருக்கும்னு ஜீவிதா ரொம்பவே நம்புகிறாங்க. இதே ரஞ்சிதா சீரியலில் ஒரு கேரக்டரில் நடித்த சந்தோஷ் தான் இருமலர்களில் மெயின் லீடாக நடிக்கிறாருங்க. இப்போ இந்த ஸ்டோரியோட கதைக்களத்தை பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸு எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண போகிறாங்கங்கிறது தாங்க இந்த இருமலர்களோட கதைக்களம். இதில் ஹிமா பிந்துக்கு ஃபேமிலியே இல்லை, அவங்க தனியாக தான் இருக்காங்க. அவங்க ஒரு அனாதை பெண் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த சீரியலில். ஜீவிதாவோட ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டுங்க. இதில் ஹீரோ சந்தோஷோட அம்மா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஓனராக வராங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் தாங்க நம்ம ஹிமா பிந்துவும் ஜீவிதாவும் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் ஹிமா பிந்துவும் சந்தோஷம் லவ் பண்ணுறாங்க. சந்தோஷோட அம்மா சந்தோஷுக்கு தெரியாமல் அவங்களுக்கு வேறு பொண்ணோட நிச்சயம் ஏற்பாடு பண்ணுறாங்க. கவலைப்படாதீங்க, நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு ஜீவிதா சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க. இது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை உணர்த்துகிற ஒரு சீரியலாக இருக்கும் தான் சன் டிவி தரப்புலேருந்து சொல்லப்படுது. பட் ஆனால் ரசிகர்களோட யுகங்கள் வேறையாக இருக்குது. பொதுவாகவே சீரியல்ஸில் 2 ஹீரோயின்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக வராங்கங்கிறது போது அவங்க லவ் பண்ணுற பையனை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது, இவங்க லவ் பண்ணுற பையனை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது தான் மெயின் கதைக்களமாக சீரியல்ஸில் போய்கிட்டு இருக்குங்க. நம்ம குறிப்பாக சொல்லணும்னா பூவே உனக்காக, சந்திரலேகா, இன்னும் நிறைய சீரியல் இருக்குது. இதுவும் அப்படி ஒரு சீரியலாக இருக்க தான் போகுதுன்னு ரசிகர்களோட யுகங்களாக இருக்குது. பார்ப்போம் இது என்ன மாதிரி சீரியலாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.